மக்களை யூடியூபர் இர்ஃபான் அவர்களை வைத்து செய்யும் நியூஸ் சேனல்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். இன்னும் இந்த பாலிமர் நியூஸ்காரர் இருக்கான் பார்த்தீங்களா, என்ன கூறா, அதாவது ஹோட்டலுக்கு சென்று தெருக்கடைகளுக்கு சென்று ஓசியாக சாப்பிடும் இர்ஃபான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாணியில் அவங்க வந்து பேசி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்கு. ஏங்க அவர் ஒரு யூடியூபருங்க, அவருக்கான தரக்கூடிய அந்த பேசிக் மரியாதை தாங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். ஆக்சுவலாக என்ன கான்ட்ரோவர்சி ரீசெண்டாக இர்ஃபான் அவர்களை சுற்றி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இர்ஃபான் அவர்கள் ரீசெண்டாக வந்து பக்ரீத் போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த பக்ரீத்தை ஒட்டி இர்ஃபான் வியூஸ் பிரியாணி அப்படிங்கிற ஒரு மட்டன் பிரியாணியை வந்து இன்ட்ரடியூஸ் செஞ்சிருந்தாரு. ஸோ அதை வந்து அவரே செஞ்சதாகவும் கைப்பட செஞ்சதாகவும் சொல்லி ஒரு பக்கெட் பிரியாணி பார்சலுக்கு 3650 முதல் 4000 ரூபா காசு வரைக்கும் அந்த பார்சலுக்கு வந்து விலை நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே முன்பதிவு ஸோ எல்லாமே விட்டு தீர்ந்துடுச்சு. அப்படி பிரியாணி வாங்கியிருக்கக்கூடிய யூடியூபர்ஸு, இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸு அந்த பிரியாணியை வாங்கி கொண்டு போயிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. அவன் பார்த்துக்கிட்ட வேலை தான்டா இப்போ நியூஸ் சேனலுக்கு என்னை வந்து கிழிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு இர்ஃபான் வியூஸ் அவர்களுடைய மைண்ட் தாட் இருக்கும். ஏன்னா வாங்கிட்டு போனவங்க பிரியாணியை பிரித்து பார்த்துட்டு, ஐயா இது என்ன ஃபுல் பக்கெட்டுக்கும் பிரியாணி இல்லாமல் இருக்கு, எப்படி இந்த 4 கிலோ பிரியாணிக்கு வந்து 1 கிலோ பீஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னார், 700 கிராம் பீஸ் தான் இருக்குது, இதெல்லாம் நியாயமா? டேஸ்ட்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, ஏதோ பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள். அதுவே வெளியில் நாங்கள் வந்து பிரியாணி வாங்கினோம்னா வெறும் 2500 ரூபா தான், அதற்கு வந்து சிக்கன் 65 ஃப்ரீயாக தருவாங்க, ரெசிபி ஃப்ரீயாக தருவாங்க, ஆனால் இர்ஃபான் அவர்கள் வந்து ஒன்றும் ஃப்ரீயாக தரலை அப்படின்ட்டு இது போன்ற விமர்சனங்கள் வந்து எழுந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து சில விமர்சனங்கள் வந்து சிக்கியிருந்தார் இல்லையா. ஸோ குழந்தையோடைய பாலினத்தை வயிற்றில் இருக்கும்போது வெளியே சொன்னது, அவங்களுடைய குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் அவரும் சேர்ந்துக்கிட்டு இல்லாதவங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்கும்போது வார்த்தை விட்டது அப்படின்ட்டு இது போன்ற சர்ச்சைகள் இப்போ திருப்பியும் கிளறப்பட்டு அவர் மேலே விமர்சனங்கள் வந்து பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதில் நியூஸ் சேனல்கள் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு வராங்க இர்ஃபான் அவர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.